ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நைஹானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை இன்று திங்கட்கிழமை மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது துபாயில் நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்று சிறப்புரை ஆற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 28 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கதிர்வெலவில் இருந்து குருநகல் நோக்கி பயணித்த பேருந்து தோரபயா பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மாதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து குறித்த பேருந்தின் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கெஹலிய ரம்புக்கல பெற்ற நட்டஈட்டை கொண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் கிளிநொச்சி புகையிரத நிலையத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அங்கு காணப்பட்ட குறைபாடுகளை பார்வையிட்ட பின் கலந்துரையாடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 லட்சம் 7 லட்சம் மற்றும் 10 லட்சம் என்ற அடிப்படையிலேயே வழங்கப்பட்டது. கெஹலியவிற்கு வழங்கப்பட்ட நட்டஈட்டினை மாவட்டத்திற்கே வழங்கியிருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் விசாரணை சுருக்கம் ஒன்றை நீதி அமைச்சர் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார். புலனறுவை மாவட்டத்தில் கிராமத்துக்கு கிராமம் வேலை திட்டத்தை ஆரம்பித்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய மின்வெட்டை ஒரு குரங்கு ஏற்படுத்தி முழு நாட்டையும் இருளில் ஆழ்த்திய விடயம் சர்வதேச தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. இந்த சம்பவம் குரங்கினால் ஏற்பட்டது என எரிசக்தி அமைச்சர் உறுதிப்படுத்தியிருந்தார். 5 முதல் 6 மணி நேரத்திற்கு பின் படிப்படியாக பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் கிடைக்கப்பெற்றது. இந்த மின்தடையின் காரணம் உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை மற்றும் கணபதி அறக்கட்டளை நிறுவனம் இணைந்து தொடர் சிரமதான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். மால் சந்தையிலிருந்து பருத்தித்துறை வீதி செய்கிறதாக 40 பேரை அரேஞ்ச் பண்ணி செய்து கொண்டு போகிறோம். செய்து கொண்டு வரைக்க பார்க்க கூடுதலாக ஒரு பேக்கில் கட்டி தண்ணி ஓடுற வாய்க்காலில் குப்பைகளை போட்டிருக்கிறோம். அதோட பியர் போத்தில் சாராய போத்தில் எல்லாம் பையாக கட்டி வாய்க்காலுக்கு போட்டு கிடக்கு. இதை செய்கிற மக்கள் பிரவேச குப்பை எடுக்குது. இப்போ நீங்கள் அதில் பிரவேச கூட கொடுத்து குப்பை செல்ல வைக்கலாம். வாய்க்காலுக்கு போட்டு மழை பெய்கிற நேரங்களில் ஆபத்தான நிலையில் வரும். உங்களோட வீடு வழியாக தண்ணியில் வரும். அப்போ இதை எல்லாரும் கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த குப்பைகளை அகற்றாமல் இப்போ நாங்கள் உதவி செய்ய சேர்ந்து நீங்களும் ஒரு ஊரில் அறக்கட்டளைகள் சொந்த நிறுவனங்கள் இருக்கும் தானே, அது கூடாக எல்லாருமா சேர்ந்து இந்த துப்புரவு பணியில் ஈடுபடுங்க. பார்க்குற போது பிள்ளைகள் எல்லாம் கால் சாப்பாடுகள் ரோட்டு வழிய சகல இதுகளும் குப்பையிலேருந்து ரோட்டு வழியில் போட்டுக்கிறாங்க. பார்க்க மனவருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இதை பார்க்க எல்லாருமா ஒத்து செய்கிறதையே நக்கல் அடிக்காமல் இப்படி ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி நக்கல் அடிக்காமல் கேலி பண்ணாமல் நீங்களும் இறங்கி எங்கள்கிட்ட நாடு தானே எங்கள்கிட்ட ஊர் தானே என்று நெச்சி உங்களுடைய தொண்டு பணிகளை செய்தால் துப்புரவாக இருக்கும். எங்கள்கிட்ட நாடு எங்கள்கிட்ட நாடமாய் ஒரு வடிவான நாடு உலகத்தில் ஒரு இடமும் இல்லை. அதை நீங்கள் எல்லாருமா சேர்த்து குப்பையாக வச்சுக்கிறீங்க. இதை பார்க்க எங்களுக்கு வெளிநாட்டில் பார்க்கும்போது மனவருத்தமாக இருக்குது. இங்கே இருக்கிற சனங்கள செயல்பாடுகளை பார்க்கும்போது சரியான ஒரு மனவருத்தமாக இருக்குங்களுக்கு. நீதித்துறை கட்டமைப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலையீடு செய்ய போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் திணைக்களங்கள் மீது அரசியல் தலையீடு இருந்ததை போன்று தற்போதைய அரசாங்கமோ ஜனாதிபதியோ தலையீடு செய்ய போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மூத்த தமிழ் பத்திரிகையாளர் ராசநாயகம் பாரதி அவர்களின் மறைவிற்கு பல தரப்பினரும் தமது இரங்கலை தெரிவித்துள்ளனர். ஹெல்லோயா குடியேற்ற திட்டம் பற்றி எழுதியதன் மூலம் பத்திரிகை துறைக்குள் நுழைந்தார். யாழ் ஈழமுரசு பத்திரிகையில் தனது பத்திரிகை துறை பணியை ஆரம்பித்து பின்னர் முரசொலி பத்திரிகையில் பணியாற்றினார். வடக்கு கிழக்கில் தரையிறக்கப்பட்ட இந்திய ராணுவத்தின் கொடுமைகள் பற்றி செய்தியாகவும் செய்தி விமர்சனமாகவும் இவர் எழுதியிருந்தார். தமிழ் பத்திரிகை துறையில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பாரதி தினக்குரல் ஞாயிறு பதிப்பின் ஆசிரியராகவும் யாழ்ப்பாணத்தில் வீரகேசரி பத்திரிகையின் பிராந்திய ஆசிரியராகவும் சேவையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 180 பேருக்கான நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதானி சு ஜன்வை நேற்று வழங்கி வைத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் எஸ். முரளிதரன் உள்ளிட்ட சீன தூதரகத்தின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்ற போது 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களிடையே ஏற்பட்ட முறுகல் நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குற்றப்புலனாய்வு மற்றும் நிதி குற்ற விசாரணை பிரிவின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க ஹரவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 12ஆம் திகதி முதல் அமுலாகும் வகையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற மின்வெட்டு காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் பழுதடைந்துள்ளதால் அடுத்த சில நாட்களுக்கு நாடு தொடர்ந்து மின்வெட்டை சந்திக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஆலை பழுதடைந்ததால் இந்த மின்வெட்டு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தெற்கு ஒன்டாரியோ மாநிலத்தில் சனிக்கிழமை இரவு 20 சென்டிமீட்டர் அளவிலான பனிப்பொழிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 100 பொது போக்குவரத்து வாகனங்களின் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பியர்சன் சர்வச விமான நிலையத்தில் சில விமான சேவைகள் தாமதப்படுத்தப்பட்டும் சில சேவைகள் இடைநிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.